கருடன் திருமாலை நோக்கி, பகவானே, வாழ்க்கை என்றால் என்ன? அதை நீங்கள் எனக்கு கூறியருள வேண்டும் என்று கூறினார். அதற்கு திருமாலும், இதோ கூறுகிறேன் கேட்பாய் கருடா என்று கூறத் தொடங்கினார். ஒரு காட்டில் ஒரு மனிதன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டு இருந்தான். ஏனெனில் 2 புலிகள் அவனை வேட்டையாட துரத்தி கொண்டு சென்றன. செல்லும் வழியில் ஒரு கிணற்றில் தவறி விழுந்துவிட அந்த கிணற்றில் உள்ள கிளைகளிலும் கொடிகளிலும் சிக்கிக் கொண்டு அவன் உடல் அங்கு ஊசலாடி கொண்டு இருந்தது. அப்போது அந்த கிணற்றில் அவனை முன்ன 2 முதலைகள் தயாராக இருந்தன. அப்போது அந்த கிணற்றில் உள்ள ஒரு மரக்கிளையில் இருந்த தேன்கூடு சிதறி தேனீக்கள் அவனை சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த தேன்கூட்டில் உள்ள ஒரு சில தேன்துளிகள் அவன் கையில் விழுந்ததால் சுவைத்த அவன் இந்த உலகத்தை மறந்தான். இதில் மறைந்திருக்கும் பொருள் என்னவென்றால், அந்த துரத்திய புலிகள் 2ம் நாம் செய்த கர்மங்கள், நமது பாவங்கள், நம்மை அது பின்தொடர்கிறது. மற்றும் அந்த கிணற்றில் இருந்த முதலைகள் நமது மரணத்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. மற்றும் அந்த மரக்கிளைகளும் கொடிகளும் நாம் பாசவலையில் சிக்கிக் கொண்டுள்ளதை உணர்த்துகிறது. பிறகு தேனீக்கள் நம்மை சுற்றி இருப்பவரை பற்றியும் உறவினர்கள் பற்றியும் கூறுகிறது. பிறகு அந்த தேன் நாம் வாழ்க்கை அடையும் சில மகிழ்ச்சியால் நிதர்சனத்தை மறந்துவிடுகிறோம் என்பதை உணர்த்துகிறது.